படம் வந்து நான் 10க்கு 100 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாரி செல்வராஜன் வந்து நல்லா எடுத்திருக்காரு. அது என்னன்னா எங்கள் ஊர் சைடு மனத்தி கணேசன் ஒரு அண்ணன் உண்டு. அவங்கள பற்றி அந்த கதையை எடுத்திருக்காங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு இந்தியன் டீம் வரைக்கும் விளையாண்டாரோ அந்த கஷ்டத்தை அப்படியே படத்தில் காட்டியிருக்காங்க. லைக் அது எங்கள் ஊர் சைடில் சவுத் சைடில் எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த மாரி செல்வராஜன் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஒரு கஷ்டத்துல இருந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் ஆவார். லைக் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பாலிடிக்ஸ் வந்துருச்சு, நிறைய அரசியல் வந்துச்சு, காசு இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிறத பற்றி அது வந்து அது வெளிப்படுத்துறதுக்காக அந்த எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தாரோ அப்படிங்கிறத பற்றி படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பிடிக்குன்னா லைக் லவ்வர்ஸ்லாம் மோஸ்ட்டாக இந்த படத்துக்கு வரமாட்டாங்க. எல்லாரும் டியூட் போய் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலி அங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிடிக்கும். லைக் ஒரு பிளேயராக ஒரு கபடி பிளேயர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இல்லை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே மாற்றி மாற்றி தான் காட்டியிருப்பாங்க. லைக் எப்படின்னா கிட்டாங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த ஆப்பனண்ட் சம்மந்தமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கிறத பற்றியும் ஒரு உண்மை சம்பவத்தையும் படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அதனால யாரை குறைச்சோ யாரை தாழ்த்தியோ வந்து மாரி செல்வராஜன் வந்து காட்டலை. உண்மையான நடந்த சம்பவத்தை அப்படியே காட்டியிருப்பாரு. யாரையும் குறைச்சி தாழ்வு கடத்துல எல்லாரையும் சமமாக காட்டியிருப்பாரு. எல்லாரும் சமங்கிறத வந்து படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா பாருங்க.